Okay, hi kitties, welcome to the channel. This is Kiddie Tamil. Okay, எல்லாமே தமிழில் பார்த்துருப்பீங்க. என்ன செஷன் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு பிகம் அன் எத்திக்கல் ஹேக்கர் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் முக்கால்வாசி பேருக்கு இந்த ஹேக்கிங் இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது எல்லாருக்குமே டவுட் இருக்கும். சரி, எனக்கு மினிமம் குவாலிட்டிஸ் இருக்கணும், நான் எதாவது படிக்கணுமா இல்லை படிச்சிருக்கணுமா, ஸோ அந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கான விடைகளும் நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பாருங்கள். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு பிகம் அன் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதை போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஒரு 2-3 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கிடுவோம். என்ன ஃபஸ்ட்டு கேள்வி என்னவாக இருக்கும்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஹேக்கராக போகணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஹேக்கிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அப்போ நான் எதாவது படிச்சிருக்கணுமா, மினிமம் குவாலிட்டி இப்போ வந்துட்டு நான் எதாவது படிக்கணும், நான் வந்துட்டு ஒரு நல்ல டிகிரி படிக்கணும், இல்லை நான் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான மினிமம் குவாலிஃபிகேஷனே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான், டு பிகம் அன் எத்திக்கல் ஹேக்கர் விச் டிகிரி நீடட் டு ஸ்டடி. இதுக்கு வந்து ஒரே ஆன்சர் தான், நோ. இதுக்கு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு எந்த டிகிரி படிக்கணும் கிடையாது, நான் இந்த குரூப் தான் எடுக்கணும் அந்த அவசியம் கிடையாது. நீங்கள் 10th ஃபெயில் ஆகிருந்து நம்ம கையில் ஒரு சிஸ்டம் இருக்குது, எனக்கு ஒழுங்காக நோண்ட தெரியும், எனக்கு வந்து ஹேக்கிங்கோட ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தாராளமாக வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கேள்வி, நான் வந்துட்டு ஓகே நான் ஹேக்கிங்கில் அவ்வளோக்கு படிச்சிட்டேன் ப்ரோ, நான் படித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு கம்பெனிக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு நான் வந்துட்டு என் கையில் சர்டிஃபிகேஷன் தேவைப்படுமா? இந்த மாதிரி நான் வந்து சில பேர் சொல்லுவாங்க சிஹெச் படிங்க, ஓஎஸ்பி படிங்க, அதுக்கப்புறம் ஏஜிபிடி படிங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தேவை அப்படின்னு இருக்கீங்கன்னா இதுக்கும் நான் தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒழுங்காக படிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்ட வந்து நல்ல ஸ்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் இருந்தாலே போதும், நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு உள்ளே போயிடலாம். சப்போஸ் நான் வந்து ஒரு 2-3 கம்பெனி வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் பதில் தான், அந்த கம்பெனி 10 நாளாக மூட போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா வரக்கூடிய ஆள் வந்துட்டு எப்படியாப்பட்ட பர்சன் என்ன ஸ்கில்லை பொறுத்து தான் வந்துட்டு ஆள் செலக்ட் பண்ணும். அப்படி செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, அந்த கம்பெனி இருந்து வேஸ்ட்டு தான். நம்ம வந்து காசை கொடுத்து கூட சில சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ஸோ அதுக்கு 3 வழிகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3வது கேள்வி இருக்குது, ப்ரோக்ராமிங் அதாவது ஹேக்கருக்கு வந்து கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் முக்கியமாக அப்படின்னு கேட்காங்க. என்கிட்ட இப்போ வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் வந்து எஸ். பிகாஸ் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், எதுக்காக ப்ரோக்ராமிங் வந்து கேட்கேன்னா ஆட்டோமேஷனுக்காக. நான் வந்துட்டு ரொம்ப பெருசாக கொண்டு போகிறேன், ஒரு சின்ன ஆட்டோமேட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ண போகிறேன்னா அந்த வெப்சைட்டில் இருக்க ஒரே அந்த பக்கு அந்த பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஒரு 10 வெப்சைட்டில் இருக்குது. சரியா? ஒவ்வொரு வாட்டி 10 வெப்சைட் ஒவ்வொரு நாள் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காகவாது எனக்கு வந்துட்டு 2-3 ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்கான என்ன எதாவது யூஸ் பண்ணிக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் உங்களுக்கு எது ஃபேவரோ நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய ஃபேவர் பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ நான் சொல்லிவிடுதேன். அண்ட் தென் இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது, லினக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கும்போது சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் நான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த எஃப்ஏக்யூ கொஸ்டின்மா லைட்டாக பார்த்தோம். இப்போ எத்திக்கல் ஹவு டு பிகம் எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்லிட்டு உள்ளே போகவே போகிறோம். ஸோ லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எத்திக்கல் ஹேக்கர்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சே ஆகணும். அது என்னதுன்னா நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க்கிங் நான் எதுக்காக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டமே ஹேக் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிஸ்டம் வந்து நம்ம ஒரு நெட்வொர்க்கிங்காக வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு ஆட்டோ நெட்வொர்க்கில் இல்லை நான் இங்கேருந்து ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன், அங்கே ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன்னா இது ரெண்டுமே கொஞ்சம் கனெக்ட் ஆகுது தான் வந்து நெட்வொர்க்கிங். அந்த நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் தான் கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம ஒழுங்காக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதில் கரெக்டாக போக முடியும். இல்லை அப்புறம் நான் வந்துட்டு இந்த நெட்வொர்க்கிங்லாம் படிக்கல, எனக்கு வந்து ஓரளவு ஹேக்கிங் தெரியுமே, இல்லை முக்கால் சேனல் பார்த்து நெட்வொர்க்கிங்கே போட்டால் கிடையாது அவங்க நீட்டு சொல்லி கொடுத்துருக்காங்களே. சிம்பிளாக ஒரே பதில் தான், நெட்வொர்க்கிங் இல்லாத நம்ம வந்துட்டு ஒரு ஹேக்கிங் முடிஞ்சுக்கோங்கள, அது நம்ம இந்த ஹேக்கிங்கே ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நான் வந்துட்டு ஹார்ட்வேர் படிச்சுட்டேன், உள்ள சாஃப்ட்வேர்லாம் பூந்து காடுவேன், நெட்வொர்க்கிங் நம்மளுக்கு ஒழுங்காக தெரிஞ்சாகணும். அப்போ நான் ஓரளவு நல்லா படிச்சுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படித்ததில் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ஓரளவு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஸோ அது அப்படி தான் நீங்கள் பாருங்கள், நான் எனக்கு வந்துட்டு நம்ம சேனல் வந்து நெட்வொர்க்கிங் அந்தளவு போடவே மாட்டேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக போகிற மாதிரி இருக்கும். நான் போட வச்சுக்கணும் கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு ஏதாவது ஒரு சிஸ்டம் ஹேக் பண்ண போகிறேன்னா அந்த சிஸ்டமில் வந்து என்னென்ன ப்ரோட்டோக்கால் நடக்குது, என்னென்ன நெட்வொர்க்கிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாக பார்க்காம பார்த்துக்கலாம். ஸோ அதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலில் வந்துட்டு நீங்கள் நெட்வொர்க்கிங் வந்துட்டு தனியாக தனித்தனியாக போடுவார், தியரிட்டிக்கலாக நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் லைவாக கொஞ்சம் ஃபன்னாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் நம்ம ஆள்கிட்ட கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சாகணும், அதான் இந்த பென் குயின் அந்த லினக்ஸுக்கு அந்த சிஸ்டம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஹேக்கிங்குள்ளே உருப்படியாக வர முடியும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹேக்கிங்க்கு வந்துட்டோடனே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த லினக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த அட்டாக் மிஷினாக லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் கொஞ்சம் எப்படி சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எதுவாக இருந்தாலுமே. அண்ட் தென் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் தான் நான் சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த டைமாக பிகாஸ் நம்ம வந்துட்டு விண்டோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் நம்ம வந்து மேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹேக்கிங்க்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நான் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் லினக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். லினக்ஸ் வந்துட்டு ஒரு ஓஎஸ் ஆனால் அது என்னடா தெரிய வேண்டியதுன்னா, நம்ம லினக்ஸில் வந்துட்டு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு கருப்பு கலர் டெர்மினல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஆப்பை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்.
ஸோ அந்த ஆப்குள்ள கமெண்ட்ஸ் நம்ம ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும். அதுலேயே சில கோடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட 3 நாள் வந்து நான் வெபினார் கூட கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க விருப்பம் உள்ளவங்கன்ட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்க்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது அதுக்கப்புறம் நம்ம ஆர்டெக் பட்டன் சொல்லிட்டு நம்மளை க்ளோஸ் பண்ணுற அந்த யூடியூப் சேனல் சேர்ந்து நான் கொலாபரேஷன் மாதிரி செஞ்சு பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் வாட்ச் இட் இஃப் யூ இன்ட்ரெஸ்டட். ஓகேவா? அண்ட் தென் சரி, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் படிச்சிருக்கேன் ப்ரோ, இப்போ எனக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்களேன். இது வந்து சும்மா நீங்கள் எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தகுதி ஒரு மாதிரி இன்னொரு மெயின் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இருங்க, 1 செகண்ட். ஓகே, அதுதான். ஸோ நம்ம வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கில் நம்ம வந்துட்டு நமக்கு எக்கச்சக்கமாக டவுட் வரும். ஸோ நம்ம டவுட் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி இந்த யூடியூப் சேனல் பிடிச்சி தேடுறதோ இல்லை நம்ம க்ளோஸ் எல்லாம் இருப்பான் அவனுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு ஒன், நமக்கு வந்து கூகுளில் தேட தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்துட்டு எதுவாக இருந்தாலும் தேட கற்றுக்கிட்டா தான் மட்டும் தான் நம்ம வந்துட்டு நம்மளால் ஓரளவுக்கு வளர முடியும். சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். 2வது ஒன்று இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வந்து நான் டேப்பில் கொடுக்கல, சும்மா கூகுள் தான் வச்சுருக்கேன். ஸோ 2வது என்ன தெரியுமா, நம்ம வந்துட்டு எனி டைம் ஆக்டிவ்லேயே இருக்கணும். எவன் கொஸ்டின் நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சாலே வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு ஹேக்கிங் ஃபீல்டு நம்ம ஓரளவுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். நம்ம வந்துட்டு டெலிகிராம் தெரியாமல் மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ நான் ஓரளவுக்கு அங்கே படித்தது அதுதான் படித்தேன். நான் வந்துட்டு ஹேக்கிங் ஃபீல்டு இவ்வளோ வருஷம் அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹேக்கிங் ஃபீல்டில் நான் எப்போ உருப்படியாக இருந்தேன், டெலிகிராம் குரூப்பில் நான் எப்போ வந்தேனோ அப்போ இருந்தான். அவங்ககிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க, ப்ரோ இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் அப்படின்னு பக்காயிடுச்சு ப்ரோ, ஒரு எரர் அடிச்சிச்சு, நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம பதில் சொல்ல ஆசைப்படுவோம். ஸோ அந்த ஆசைப்படும் போது நம்ம கூகுளில் போய் தேடி பழகணும். ஓகே ப்ரோ, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கப்பறம் நம்ம கூகுளில் போய் செட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்படி இந்த எரர் இருக்குது, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணி நம்ம போய் பதில் சொல்லணும். 100ல் நம்ம எப்போ ஓரளவுக்கு 10 கேள்வி நம்ம பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கோமோ அப்போ தான் நம்ம ஓரளவுக்கு ஹேக்கிங் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஸ்டெப் எடுத்துக்கணும்னு அர்த்தம். நம்ம வந்து 95% அடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், 95% நம்மளால் அடிக்கவே முடியாது. பிகாஸ் அதுக்குள்ளே அவனை அடிச்சுட்டு போயிடுவான். ஸோ அதான் சொல்கிறேன், ஆக்டிவாக இருக்கணும், நம்ம கூகுளில் தேட தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் நமக்கு ஓரளவுக்கு ஹேக்கிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இப்போது நீங்கள் முக்கால்வாசி பேருக்கு வந்து நம்ம ரொம்ப குழப்பங்களாக இருப்பானுங்க. ப்ரோ இந்த மாதிரி நான் படிச்சிட்டேன் ப்ரோ, பட் வந்துட்டு இந்த மாதிரி என்னால் போய் ஒரு இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ எனக்கு வந்து ஆசையாக இருக்குது, நான் படித்தது லைவாக செஞ்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எக்கச்சக்கமான ஃபீல்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்பை ஒரு ஃபோனை வந்து ஹேக் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு அது என்ன விர்ச்சுவல் ஃபோன்ஸ் இருக்குது, ஜெனி மிஷின் மாதிரி விர்ச்சுவல் ஃபோன்ஸ் இருக்குது. சப்போஸ் வந்து வெப்சைட் ஹேக் பண்ண வச்சுக்கோங்களேன், அதுமாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குங்க. ட்ரை ஹேக் மீ, அதுக்கப்புறம் 1 செகண்ட் பாருங்க, ட்ரை ஹேக் மீ, ஹேக் த பாக்ஸு, ஹேக் த சைட், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் செஞ்சு பார்க்கலாம். பட் இப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேசிக்ஸாக இப்போ தான் போக போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு பேசிக்ஸாக ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது, எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம். அண்ட் தென் இருக்கிறதுல கொஞ்சம் மெயினான ஒன். ஸோ இது வந்துட்டு நான் சும்மா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதான் ஒன்று, நம்ம ஹேக்கிங் பிடிக்கும்ன்றது வெளியே யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க. அது ரொம்ப 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 ஒரு தொந்தரவு குடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரெண்டு ஒன்று கேட்பாரு, ப்ரோ எனக்கு வந்துட்டு என்னோட எஃபி அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க ப்ரோ, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. இதோட ரொம்ப ரொம்ப மோசமானது ப்ரோ, அந்த எஃப்எஃப்லேருந்து எனக்கு டைமண்ட் வேணும் ப்ரோ, ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் வேணும், பப்ஜியில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூசி வேணும், இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஹேக்கிங் ஃபீல்டுக்குள்ளே நம்ம இந்த வெளியே சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த முதல் சம்பவம் நம்ம கண்டிப்பாக நடந்தே ஆகணும். ஸோ அதனால் யாராக இருந்தாலும் ஒன்று சொல்லுவேன், ஹேக்கிங் படிக்காத நம்ம ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு டவுட் இல்லாமல் சொல்லித்தாங்க. வெளியே யார்ட்டையுமே நான் வந்து ஹேக்கிங் படிக்கன்னு சொல்லிட்டு லோக்கலாக சொல்லிடாதீங்க. இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு இந்த ஹேக்கிங் தனியாக சொசைட்டி மாதிரி நடத்துகிறாங்க. இந்த தமிழ் ஆக்ஸ் அட்மினஸ், இந்த தமிழ் ஆக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டி இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான சேனல் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இருந்தீங்கன்னா எல்லா அந்த மோஸ்ட் ஆஃப் த தமிழ் வீடியோ அந்த இது டெலிகிராம் சேனல் நான் கண்டிப்பாக இருக்குவேன். ஸோ நீங்கள் அங்கேயும் டவுட் கேட்கலாம். என்னோடய டெலிகிராம் குரூப் லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் தாராளமாக நாங்கள் ஹேக்கிங் படிக்கும் போது நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். பட் மற்ற இடத்துல சொல்லி வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நம்ம கண்டிப்பாக கேட்க தான் செய்வோம். ஸோ நம்மளால் தடுக்கவே முடியாது. அண்ட் தென் 2வது ஒன்று, நமக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஹேக்கிங் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தேடி ஆகணும். அப்படி தேடினா மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு நமக்கு இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம வந்துட்டு ஒரு ஹேக்கிங் ஏதோ ஒரு வெப்சைட் ஹேக் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டு வந்து மோட்டிவேட் பண்ணால் தான் ஓகே இந்த வெப்சைட்டில் பக் இருந்தால் கூட நம்ம உலகு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஃப்ரெண்டை பிடிச்சிக்கோங்க. அது வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு விடவே விடாதீங்க. ஸோ அது மாதிரி நடந்துக்கோங்க. அந்த முக்கால்வாசி பேர் அதான் சொல்கிற மாதிரி தான், இந்த வெப்சைட்டை ஹேக் பண்ணித்தாங்க, அது என்ன எஃபி அக்கௌண்ட் ஹேக் பண்ணித்தாங்க, இந்த மாதிரி ஆள்கிட்ட பேசவே பேசாதீங்க. அவங்க அப்படியே ஓரமாக விலகி வந்துடுங்க. நம்ம எல்லாமே கொஞ்சம் குரூப்பாக சேர்ந்து நம்ம வந்து பண்ணுவோம், நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பழகிக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு முக்கியமான ஒன்று நம்ம சரௌண்டிங்ஸ். நான் சொன்ன மாதிரி தான், சரௌண்டிங்ஸை அவங்க சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் வந்து நம்ம வந்துட்டு நல்லது பண்ணுற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஹேக்கிங்காக தப்பானது இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம போக விடாமல்
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட இருந்துட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல இடத்துலையும் நம்ம வந்துட்டு புஷ் பண்ணி தள்ளி விட்ற மாதிரியே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரௌண்டிங்ஸ் வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுவே போதும். அண்ட் தென் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னதுன்னா, ஸோ 1 செகண்டுங்க, நான் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம வந்துட்டு ஹேக்கிங் படிக்க வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்போம். நமக்கு வந்துட்டு பட் இதான் நமக்கு வந்துட்டு இது சத்தியமாக தெரியவே தெரியாது. நான் வந்து ஹேக்கிங் படிக்க போகிறேன்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி லெக்சர்ஸ் இருப்பாங்க, 1000 லெக்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. தெரியாமல் உள்ளே இறங்கிடுவோம். அந்த முக்கால்வாசி பேர் வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ஒன்றுமே தெரியாது. அந்த ஸ்கிரிப்டி ஸ்டெப்ஸை நடத்திட்டு நம்மளை வந்து ஏமாட்டு போயிடுவாங்க. லிங்க் அனுப்பி ஹேக் செய்வது எப்படி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டான லெக்சர் தட்டுறது தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட பெரிய ஹேக்கர் வேறு யாராலுமே இருக்கவே முடியாது. ஒரு நல்ல சப்போர்ட்டிங் லெக்சர்ஸாக இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 நல்ல குருக்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் இங்கே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஸ்கிரிப்டி சேனல், நம்ம என்னோடய சேனல் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கீழே அந்த ஐக்கான தொட்டு பார்த்திஞ்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு எக்கச்சக்கமான டேப் இருக்கும். அதில் சேனல்ஸ்னு பார்த்திஞ்சுக்கோங்களேன், அதை தொட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களாம் என்னோடய குருக்கள்னு சொல்லலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லலாம். இவங்களோட கண்டிப்பாக உங்களுக்கு டெலிகிராம் சேனல் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இருப்பேன். ஸோ நீங்கள் அங்கேயே வந்து டவுட் எடுக்கலாம். நான் டவுட் சொல்கிறது, அந்த டவுட் நான் பதில் சொல்கிறத விட அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்டிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களோட குருக்கள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் தென் இது முடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஹேக்கிங் நம்ம எப்படி ஹேக்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹேக்கிங் நம்ம எங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம். நம்ம நல்ல குரு எங்கே இருக்காங்க கூட சொல்லிட்டேன். அண்ட் தென் இதுக்குள்ளே இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குன்னா, ஹேக்கிங்கில் பண்ணக்கூடாத 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சொல்லி ஆகணும். அது என்னதுன்னா, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த ஒன்று தான், டோன்ட் ஆஸ்கஸ் ஹேக் டு வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக். ஒரு ஆள்கிட்ட போய் வாட்ஸ்அப்பே ஃபேஸ்புக்கே ஹேக்கிங் படிச்சுலாம் தெரிஞ்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப்பே ஃபேஸ்புக்கே ஹேக் பண்ணி சொல்லவே கூடாது. 2வது ஒன்று, வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் ஹேக் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹேக்கிங்குள்ளே வரவும் கூடாது. அது 2மே எப்படி சொல்ல நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்காது. ஏன்னா அதில் 2-3 சிக்கல்கள் இருக்குது. அதை நான் ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். அதை வந்துட்டு அதை வச்சு தப்பாக மேக்ஸிமம் யாரும் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நாலேஜ் கெய்னிங்காக நான் சொல்ல வரேன். ஓகேவா? அதை வந்துட்டு அண்ட் 2வது ஒன்று, எந்த ஃபீல்டுக்குள்ளேயுமே அறகுற நாலேஜும் ஜம்ப் பண்ணவே கூடாது. ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டினா அப்படியே எதுவுமே தெரியும் கொஞ்சம் பிளாங்காக வாங்க. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், பிளாங்கானையோ இல்லை ஓரளவுக்கு படித்த பிளாங்காக கூட நம்ம ஈஸியாக நம்ம மட்டும் சொல்லி புரிய வச்சிடலாம். இந்த மாதிரி இப்படி இருக்குது ப்ரோ, இப்படி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிய வச்சிடலாம். அதை குறைய நான் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக் ஹேக் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஹேக் பண்ண போகிறேன்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களை புரிய வைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், அறகுற நாலேஜ் ஜஸ்ட் எதுவுமே வராதிங்க. ஸோ ஓரளவுக்கு ஒன்று தெரியாமல் வாங்க, இல்லாட்டினா கொஞ்சம் மாதிரி நான் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நாள் பெருசாக வளர்ந்து வந்துட்டு வாங்க. ஸோ ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட செஷன் முடியுது. அண்ட் பாய். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா நீங்கள் தாராளமாக என்னோட டெலிகிராம் குரூப்லேயே கேட்கலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் கமெண்டில் கூட நீங்கள் பதில் சொல்லலாம். நான் எப்போவுமே ஆன்லைனில் தான் இருப்பேன். ஓகே, பாய். நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கு அண்டு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா பேஜஸோட லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய். லெட் வி மீட் இன் டு நெக்ஸ்ட் செஷன்.